இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி முதல் கல் அப்படிங்கிற ஒரு தமிழ் சிறுகதை தான் பார்க்க போறோம். இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதின ஆத்தர் உத்தம சோழன். இவரோட இயற்பெயர் செல்வராஜ். தஞ்சை சிறுகதைகள் அப்படின்ற ஒரு தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டதான் இந்த சிறுகதை. நம்ம ஆத்தர் இருக்காங்க இல்லையா, உத்தம சோழன். இவரு திருத்துறைப்பூண்டி பக்கத்துல இருக்க தீவாமால்புரம் அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவர். மனித தீவுகள், குருவி மறந்த வீடு அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான ஷார்ட் ஸ்டோரி எல்லாம் எழுதியிருக்காரு, சிறுகதை எல்லாம் எழுதியிருக்காங்க. தொலைதூர வெளிச்சம், கசக்கும் இனிமை, கனல் பூக்கள் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான நாவல்ஸ், புதினங்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. கிழக்கு வாசல் உதயம் அப்படிங்கிற ஒரு திங்கள் இதழையும் 12 வருஷமா நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த ஸ்டோரி முதல் கல் இருக்கு இல்லையா, அதுல வர கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்துட்டு ஸ்டோரியோட ஒன்லைனை பார்த்துட்டு அப்போ ஸ்ட்ரெயிட்டா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஓகேவா? கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, மருது நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. இவர் ஒரு விவசாயி. அல்லி மருதோட வைஃப நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? மாரிமுத்து அவர் யாருன்னா மீனவன், அந்த கிராமத்துல வந்து வசிக்கிறவன். காளியப்பன் அது அந்த ஊர் தாத்தா. மிராசு, ஓகே, அந்த ஊர்லயே பெரிய மிராசு இவரு. இவருக்கு வந்து ஒரு 75 வயசு இருக்குமா. முல்லையம்மா பாட்டி, இவங்க வந்து காளியப்பன் இருக்காங்க இல்லையா, இவங்களோட வைஃப். இந்த பாட்டிக்கு கிட்டத்தட்ட 70 வயசு இருக்குமா. பிரேம்குமார் இந்த நபர் யாரு அப்படின்னா, இவர் தான் அந்த கிராமத்துல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஓகே, முதல் பட்டதாரி. நல்ல பட்டப்படிப்பு படிச்சிருக்காரு. இவரும் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் தான். நாகூர் பிச்சை, ஆக்சுவலி பிரேம்குமாரோட உண்மையான பேர் வந்து நாகூர் பிச்சை, அவங்க அம்மா அப்பா வச்ச பேரு. ஆனா அந்த டவுனுக்குலாம் வந்து படிச்சு அவரோட பேர் வந்து பிரேம்குமார் அப்படின்னு மாட்டிக்கிட்டார். ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட்லி மெயின் கேரக்டர். இந்த கேரக்டர்ஸ் வச்சு அந்த ஸ்டோரி ஃபுல்லாவே மூவ் ஆகும். இந்த ஸ்டோரியோட ஒன்லைனா என்ன அப்படின்னா, நல்ல மழை காலம், அந்த பயிர்கள் எல்லாம் வளர்த்து ஒரு வாரம் தான் ஆச்சு. நாட்டு நட்டு ஒரு வாரம் தான் ஆச்சு. மழையில எல்லா பயிரும் அழிய போகுது. அந்த பயிரை காப்பாத்துறதுக்கு காட்டாமணுக்கு செடி வந்து நிறைய இடத்துல வளர்ந்துருக்கும். தண்ணி தேங்கி இருக்கும் இல்லையா, சோ அந்த தண்ணி தேங்கல வெளியேற்றணும், அந்த தண்ணியை ஊறிட்டு வெளியேற்றணும், காட்டாமணுக்கு செடியை வந்து வெட்டியே ஆகணும் அப்படின்னு சுச்சுவேஷன் வருது. ஸோ அதுக்கு யாருமே ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ மருது என்ன பண்றான், ஸ்டெப் எடுத்து ஒவ்வொருத்தர கேட்கறான் ஹெல்ப் பண்ண வாங்க அப்படின்ட்டு. பட் யாருமே வரல. ஃபைனலா இவனாவே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். முதல் அடியை இவனே எடுத்து வைக்கிறான். ஸோ இவனை பார்த்து ஒவ்வொருத்தர ஹெல்ப் பண்ண வராங்க. ஓகே, இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி ஒன்லைன்றது தான். ஸோ இதான் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி நமக்கு ஸ்டோரியா கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாமா? ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ரொம்ப இது ஈஸியான கதை தான். ஸோ நான் உங்களுக்கு கதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க அப்படியே ரியலா நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த ஸ்டோரி உங்களுக்கு என்னைக்கும் மறக்காது, லைஃப் லாங் பை ஹார்ட்டா இருக்கும். ஷோரா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்ப நம்ம ஸ்டார்டிங் போலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஐப்பசி மாசம் அந்தி பொழுதுனா ஒரு ஈவினிங் டைம், சன்செட் ஆகுற டைம். சன்செட் ஆகுற டைம் வானம் எப்படி இருக்கும், நல்ல செக்கு செவப்பா அழகா இருக்கும் இல்லையா. பட் அன்னைக்கு வந்து வழக்கத்துக்கு மாறா ரசிக்கிற மாதிரி இல்லாம அந்த வானமே ஃபுல்லா மேகமூட்டமா சூழ்ந்திருக்கு. நல்ல மழை பெய்ய போகுது அப்படிங்கிற ஒரு அறிகுறியா இருக்கு. சோ இந்த ஒரு காட்சி எல்லாமே வடக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கரையில நின்னுட்டு வடக்கே பாத்துட்டு இருக்கான். ஓகே, வடக்கு சைடு, அந்த சைடு வந்து மருது நம்ம ஸ்டோரியோட ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஏன்னா ஒரு 3 நாளா தொடர்ந்து அந்த ஊருக்குள்ள, இந்த கிராமத்துல வந்து ஃபுல் மழை தான் வந்துட்டே தான் இருக்கு. சோ மேற்கொண்டு மழை வந்துச்சு அப்படின்னா இந்த நாத்தெல்லாம் நட்டு வச்சுறது பாக்குறானா. இந்த நாத்தெல்லாம் நட்டு ஒரு மினிமம் ஒரு ஒன் வீக் ஆர் 10 டேஸ்க்குள்ளதான் இருக்குமா. ஓகே, சோ அந்த பச்சை எல்லாம் வந்து தளிர் விடும் தெரியுமா, அந்த இளம் பச்சையா இப்பதான் தளிர் விட ஆரம்பிச்சிருக்கான். சோ அதுக்குள்ள அதோட லைஃப் போதே வந்து தண்ணி ஃபுல்லா தேங்கிடுச்சு அப்படின்னா பயிர்கள் எல்லாம் நாசமா போறது உறுதியா தெரிஞ்சு போச்சு. சோ இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கெல்லாம் வீணா போயிருமே அப்படின்ட்டுன்னு ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கானா. அப்படியே கண்ணை கட்டி தூரி வரைக்கும் பாக்குறான். எங்க பார்த்தாலும் செழிப்பா இருக்கான். எல்லா வயலுமே அப்பதான் வந்து நடவு நட்டிருக்காங்க. சோ செழிப்பான ஊரு. இதெல்லாம் பார்த்துட்டு மனசுக்குள்ள நினைச்சுட்டான், 4 நாள் மழையிலேயே நம்ம வயல் எதுவுமே தாங்க மாட்டேங்குது, நம்ம ஊர் கிராமம். சோ இன்னும் ஒரு நாள் பெஞ்சிருச்சுன்னா சுத்தம் எல்லாமே அழிஞ்சு போயிடும், நம்ம எப்படியாவது ஸ்டெப் எடுக்கணுமே அப்படின்ட்டுன்னு யோசிச்சுட்டே நிக்கிறான். இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஒரு ரேடியோல வந்து கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்காங்களாம் தொடர்ந்து. இந்த மாதிரி வந்து வானிலை ஆய்வு மையத்துல இருந்து
ரொம்ப ஹெவி ரெயின் வர்றதுக்கு, ஓகே, பலத்த ஒரு இடியுடன் கூடிய மழை வர்றதுக்கு நிறைய சான்சஸ் நிறைய இருக்கு. வங்கக்கடல்ல வந்து ஒரு வலுவான புயல் வந்து உருவாயிருக்கு. சோ அது வந்து காற்றழுத்த தாழ்வுலாம் மாறி நாகப்பட்டினத்துல இருந்து தான் கடையை வந்து கறக்கும். சோ அந்த பகுதி மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சேஃப் அண்ட் சைடா இருந்துக்கணும் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. சோ இதையும் பார்த்து அவன் வேற ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். ரேடியோலயும் சொல்றாங்க, அப்படி பார்த்தாலுமே தெரியுது ரொம்ப மழை வரப்போகுது அப்படின்ட்டுன்னு. சோ இது என்ன வழி அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்கானா. ஐப்பசி மாதத்திலயும் கார்த்திகை மாதமும் ரொம்ப ரெய்னி சீசன், ஓகே, மழைக்காலம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த ஊர் மக்களுக்கு வந்து தஞ்சை மக்களும் நாகை மாவட்டத்து மக்களும் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு செய்தி கிடையாது. மழை வரும், புயல் வங்கக்கடல் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு அது யூஸ்வலான விஷயம் தான். பட் அவங்க என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, தண்ணி வரும் வரும் அப்படின்ட்டு மேட்டூர் அணையை பார்த்து எதிர்பார்த்து அங்கேயும் தண்ணி வராம, காவேரி நீரும் கொஞ்சம் கூட வராம, வயலுக்கு தண்ணி பாய்க்காம, மேகத்தை நம்பி இப்பயாவது கொஞ்சம் மழை பொழியேன் அப்படின்னு வேண்டிட்டு இருந்தா ஒட்டுமொத்த மழையும் ஒரேடியா பெஞ்சு இப்படி பிஞ்சு குழந்தைகள் அந்த நாத்து இப்பதான் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. சோ இந்த பிஞ்சு பயிர்களை வந்து இப்ப வயல் முழுவதும் இருக்கு. சோ அது வீணாய் போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். ஒரே ஒரு நாள் அந்த பயிர்கள் எல்லாம் அந்த மழை தண்ணிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னாலுமே அழுகி போயிருமே. அடுத்த நாள் கிளியர் பண்றாங்க கவர்மெண்ட்னா அது அடுத்த விஷயம். பட் அந்த ஒரு நாள் இருந்துச்சுனாவே மறுபடியும் பயிர் ஃபுல்லா அழுகிறோம். அதை வந்து யூஸ் பண்ணவே முடியாதே. நம்ம மறுபடியும் புதுசா நாட்டு நட்டு அதுக்கு உரம் போட்டு அதுக்கு சாகுபடி போகிறதுக்குள்ள விவசாயி என்ன நிலைமை ஆவான் அப்படின்ட்டுன்னு பல விஷயங்கள் வந்து யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கான். கரை ஓரமாவே நடந்து போயிட்டு இருந்தானா. அப்ப அந்த உபரி நீர்லாம் வந்து வடியும் இல்லையா, அந்த வடிகால் அந்த இடத்துல போய் நின்றுட்டு எட்டி பார்த்தானா. அந்த உபரி நீர் வலிஞ்சு போற இடத்துல எல்லாமே நெய்வேலி காட்டாமணுக்கு செடியை வந்து ஃபுல் ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சான். சோ அந்த செகண்ட்ல வந்து அவனுக்கு வந்து மனசுல தோணுது, நம்ம இந்த உபரி தண்ணியை வந்து வெளியேற்ற விடாம இந்த காட்டாமணுக்கு செடி தானே இப்ப வந்து நமக்கு இடைஞ்சலா இருக்கு, நம்ம ஏன் பிடுங்கி போட்டு இது கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த மழை தண்ணி இந்த உபரி தண்ணி எதுவுமே சேராது, அது பாட்டு வந்து வெளியே போயிட்டே இருக்குமே அப்படின்ட்டு அந்த நிமிஷத்துல வந்து யோசிக்கிறான். மொத்த கிராமமும் இருந்து தப்பிச்சிருவோம். இந்த ஐடியா வந்து நம்ம கண்டிப்பா ஊர் மக்கள்கிட்ட சொல்லி இன்னைக்கு நைட்டோட நைட்டா அந்த செடியெல்லாம் பிச்சு பிடுங்கி தூர எரிஞ்சு போட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கே நம்ம ஊருக்கு விடுவு காலம் தான் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல யாராவது நம்ம கண்ணுல தென்பட மாட்டாங்களா அப்படின்னு போயிட்டே இருக்கான். இந்த யோசனை யார்ட்டையாவது சொல்லலாமே அப்படின்ட்டுன்னு அப்படி போயிட்டே இருக்கும்போதுதான் அவனோட பார்வை யார் மேல பதிஞ்சுன்னா மாரியப்பன், நான் சொன்னல ஒரு மீனவன் அப்படின்ட்டுன்னு ஊர் கிராமத்துல ஒருத்தன் தான். சோ அவன் மேல இது பண்ணிச்சு. சோ அவன்கிட்ட விறுவிறு நடந்து போறான். நடந்து போயிட்டு, மாரியப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த சமயம் பிடிச்ச காட்டாமணுக்கு செடி இருக்குல்ல அதுதான் தண்ணிய வந்து நம்ம ஊர்ல இருந்து வெளியேற்ற விடாம ஃபுல்லா அடைச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டுன்னு உடனே மாரிமுத்து வந்து திரும்பி பாக்குறான். யாரும் இல்லைன்னா அது உண்மைதானே, நம்ம ஊருக்கு விடிவு காலம் எப்ப இருக்குன்னே தெரியலையே, வெள்ளையன் காலத்துல கெட்டி போட்ட பாலம் இந்த பாலம். ஏன் அப்படின்னா உபரி நீர் வந்து கரெக்டா வந்து வெளியேறணும் ப்ராசஸ்ல. எந்த ஒரு தண்ணியுமே மழை வந்து தேங்கிச்சுனாலுமே கிராமத்துக்குள்ள வராத மாதிரி அந்த காலத்திலேயே வெள்ளக்காரங்க எல்லாம் பிளான் பண்ணி கட்டினாங்க. இந்த செடி வந்து நம்மளும் ஒழுங்கா பராமரிக்கிறதுனால இப்படி ஃபுல்லா இப்படி அடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு அவனும் ஒத்துக்கிறான். ஓகே, மாரிமுத்தும் ஒத்துக்கிறான். உடனே நம்ம மருந்து சொல்றான், பார்த்து நீயே சொல்றல, நம்ம என்ன செய்யலாம், ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்வோம், நம்ம எல்லாருமே இறங்கி நைட்டோட நைட்டா பிடுங்கி போட்டுடலாம், என்ன சொல்ற, அதுல இருந்து நமக்கு வந்து இந்த உபரி நீர் இந்த மழைனால சேதம் எதுவுமே ஏற்படாது, நம்ம வயலும் நல்லா சேஃபா பாதுகாப்பாயிரும், நீ வரியா ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே மாரிமுத்தோட பார்வை ஒரு நிமிஷம் தூக்கி பூர்வத்தை தூக்கி பார்த்துட்டு, என்ன இவன் சொல்றான், நம்ம வேலை வெட்டிலாம் கெடுத்துட்டு இருக்கானே அப்படின்ட்டுன்னு அப்படின்ற மாதிரி பாக்குறான். மருது வந்து சொல்ல சொல்ல மாரிமுத்து வந்து அந்த பேச்சு வந்து கேட்கவே இல்லை. அவன் வந்து மீன் பிடிச்சிட்டு அப்பதான் வந்திருக்கான். அந்த கூடையில இருந்து அந்த வலையில இருந்து மீன் எடுத்து அந்த கூடைக்கு போற அந்த வேலையில பிஸியா இருக்கான். சரி, அந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டானே அப்படின்றது மருதுக்குமே கொஞ்சம் கோவம் ஆயிடுச்சு. உடனே மருதும் பாக்குறான், அவன் லிசன் பண்ண மாட்டானோன்னா, மாறி நான் உன்ட்டு தான் சொல்றேன், நான் சொல்றது கேக்குதா இல்லையா, நீ உன் வேலையிலே பிஸியா இருக்கே அப்படின்ட்டுன்னு. உடனே வந்து மருது மாறி என்ன சொல்றான் அப்படின்னா, தெரியுது நீ நடக்கிற காரியமா இருந்தா பதில் சொல்லலாம், நீயோ ஏதோ வழி தெரியாத ஊருக்குள்ள நீ வழி கேட்டுட்டு இருக்க, போக தெரியாத ஊருக்கு எப்படின்னு அது சொல்ல முடியும், இதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்ல, ஊர்ல யாரும் வந்து முன் வரவே மாட்டாங்க, நீ பேசுறது எல்லாமே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சோ இவன்கிட்ட போய் வந்து முத நம்ம விஷயத்த போய் சொன்னமே அப்படின்ட்டுன்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, வேற யாருக்கிட்டயாவது சொல்லலாம், அந்த ஊர்ல வந்து பெரிய மனுஷங்க இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா தான் வேலை நடக்கும், நம்ம யோசனை வந்து ஏத்துப்பாங்க அப்படின்ட்டுன்னு போயிட்டே இருக்கான். போகும்போது குளக்கரை மேட்ல வந்து ஒரு பாட்டி, அந்த பாட்டி பேர் வந்து முல்லையம்மா. அவங்க வந்து குறிஞ்சிருந்து நல்லா ஆட்டுக்கு வந்து புலெல்லாம் அறுத்து போட்டிருக்காங்க. இவன் பார்த்துட்டு, என்ன அத்தா இப்படி தள்ளாடுற வயசுல கூட
ஆட்டுக்கு புல் எடுத்து போட்டுதான் ஆகணுமா, நீ உனக்கு இருக்க இதுக்கு வந்து நீ வேலையால வச்சுட்டு நீ வேலை ஏற வேண்டியதானே, ஏன் இந்த வயசான காலத்துல போயிட்டு இப்படி கொஞ்சம் நிமிந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டுன்னு பாட்டி சொல்லிச்சான். நான் வந்து வேலையால வச்சு வேலை வாங்க தெரியாம இல்லடா, தின்ட்டு தின்ட்டு சும்மா இருக்க சொல்றியா என்ன, நான் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தானே என் உடம்புக்கு எதுவும் ஆகாது அப்படின்ட்டுன்னு. அதெல்லாம் இருக்கட்டும், எங்க உன் புருஷனு அப்படின்னு கேட்கான். அதோ அண்ணாந்த பாரு அந்த மரத்து மேல அப்படின்ட்டுன்னு. மாறி வந்து பாக்குறான், சாரி மருது வந்து பாக்குறான், பூவரச மரத்துல இருந்து ஆட்டுக்கு வந்து இலை தலைய பறிச்சு போட்டுட்டு இருக்காரு நம்ம ஊர் பெரிய மிராசு. அவரு பேரு வந்து காளியப்பன். ஓகேவா, சோ பெரிய மிராசு. சோ ஊருக்குள்ள வந்து கொஞ்சம் பெரிய மரியாதை எல்லாமே இருக்கு. சோ இவரு சொன்னாவே ஊர் மக்கள் எல்லாம் கேட்பாங்க, சரி பெரியவர் சொல்றாரு அப்படின்ட்டுன்னு. சோ இவனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு, பெரியப்பா அது மாதிரி வந்து இப்படி யோசனை இருக்கு அப்படி அவன் யோசனை எல்லாமே சொல்றான். சொல்லிட்ட பிறகு பெரியப்பா என்ன நினைச்சாருன்னு தெரியல, மனசுக்குள்ள ஒண்ணு நினைக்கிறாரு, இவனுக்கு வேற வேலை இல்ல, ஆகணும் ஊரை காப்பாத்த போறேன் அதை காப்பாத்த போறேன்னு இது பண்றான் அப்படின்ட்டுன்னு. பெரியப்பாக்கு ஊரு வந்து காப்பாத்துறதுல சந்தோஷம் தான். ஆனா என்னன்னா ஏதாவது செலவாயிரும், கண்டிப்பா ஒரு 2000 3000 ஆனாலும் நம்ம தான் யோசனை சொல்லணும்ட்டு எல்லா செலவும் நம்ம தலைமையில கட்டிடுவாங்க. இந்த வயசு பசங்க எதுவும் பொறுப்பு ஏத்துக்கவும் மாட்டாங்க. நம்ம எதுக்கு வீணா போட்டு மூக்க நுழைக்கணும் அப்படின்ட்டுன்னு டைரக்டா மருது கிட்ட சொல்லாம இன்னும் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட பொண்ணோட பேத்திக்கு, சரியா, என்னோட பொண்ணோட பொண்ணு, சோ இவரோட பேத்திக்கு வந்து காது குத்துற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, நான் வந்து அதுக்கு போற மருது, நான் வர்றதுக்கு வந்து 3 நாள் ஆகும். அச்சோ நீ சொல்ற யோசனை எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தியா, உனக்கு இந்த ஊருக்காக நீ கொடுத்த இந்த ஐடியா வந்து இந்த இளம் பசங்களுக்கு எதுவுமே வரமாட்டேங்குது பாத்தியா அப்படின்ட்டுன்னு கொஞ்சம் விலகுற மாதிரி பேசுறாராம். அதையும் கவனிக்கிறா மருது. கவனிச்சுட்டு சரி பெரிய பையன், இதுக்கு மேல அவர் பேச முடியாது இல்லையா, பெரியவர் வேற, வேண்டாம் விருப்பதான் சொல்றாரு, ஏதோ காரணம் சொல்றாரு தட்டி கழிக்கிறதுக்குன்னு தெரியுது இவனுக்கும். சரி பெரியப்பா நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. போற வழி எல்லாமே இதே யோசனை தான். இப்படி நம்ம யோசனை சொன்னா யாருமே இது பண்ண மாட்டாங்களே, யாருமே முன் வர மாட்டாங்களே அப்படின்ட்டு என்ன செய்ய, நம்ம ஊரை காப்பாத்த தானே சொல்றோம். போக 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 அந்த 2 கரையிலயும் அந்த நாத்தெல்லாம் பார்த்துட்டே போறானா, காப்பாத்துக்க அந்த நாத்தெல்லாம் இவன்ட்ட பேசுற மாதிரி இருக்கான் அவனுக்கு. சரி இது யார்ட்டடா அடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், யார்ட்டடா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு போறாதான் இன்னொருத்தன் கண்ணில் படுறான். அது யாரு அப்படின்னா நம்ம பிரேம்குமார். ஓகேவா, அதுதான் நம்ம ஊர்லயே ஃபர்ஸ்ட் பட்டது அப்படின்னு சொன்னா இல்லையா. சோ சொல்றான், சொல்லிட்ட பிறகு கடகடன்னு சொல்றான். அவன் பேசுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறான், இப்படி காட்டாமனுக்கு செடி வந்து ஃபுல்லா வளர்ந்துருக்குடா, சோ அதுதான் நம்ம ஊரோட வடிகால் தண்ணியை வந்து போக விடாம வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம், நீ படிச்சவன்ல, நீ ஊருக்குள்ள போய் பேசு, உனக்கு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்ட்டுன்னு. உடனே நம்ம பிரேம்குமார்ஜி என்ன சொல்லிட்டாப்ல, நீயே மருது இப்படி எல்லாம் எடுத்து போட்டுக்கிற, ஒண்ணுமே இல்ல, ஒரு பெட்டிஷன் எழுதி லெட்டர் கொடுத்தான்னு வச்சுக்கோயேன், நம்ம கார்பரேஷன் ஆபீஸ்ல கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து கிளியர் பண்ணிட்டு போறாங்க. இதெல்லாம் போட்டு பண்ணாதே, எனக்கு 2-3 நாள் பயங்கர வேலை இருக்கு, நான் ரசிகர் மன்ற தலைவரா வர இருக்கேன், என் தலைவரோட பிறந்தநாள் வரப்போகுது, சோ அந்த வேலையை நான் பிஸியா இருக்கேன், அதனால நான் 2-3 நாள் பிஸி, சோ என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி. சோ இவன் இதையும் சரி ஓகே நீ இப்படி விட்டுட்டான்வ, ஏன் இப்படி எல்லாம் பொறுப்பு இல்லாம இருக்காங்களோ மனசுல நினைச்சிட்டு ஊருக்குள்ள ஒருத்தன் விடாம பாக்கி விடாம எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்கறான். யாருமே ஹெல்ப் பண்ற மாதிரியே இல்ல. அந்த ஒரு சோர்வு டயர்ட்னஸ்லயே சாயங்காலம் ஆயிட்டு போல வீட்டுக்கு வந்துட்டான். சரியா, வீட்டுக்கு வந்துட்டு ஒய்ஃப் வந்து கூப்பிடுறான். ஒய்ஃப் வந்து பார்த்ததுமே, ஒய்ஃப் யாருன்னா அல்லி. ஓகே, அல்லி வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறேன், என்னாச்சு ஏன் இவ்வளவு சுகமா இருக்கீங்க அப்படின்ட்டுன்னு. ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டுன்னு இவட்ட ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு, ஒண்ணும் வேலைக்கு ஆகல, இவட்ட என்ன சொல்ல அப்படின்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணானா. இப்படியா எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, நான் சொன்னேன், பட் யாருமே வந்து அது ஏத்துக்கவே இல்லை, யாரும் என்ன பேச்சு கேட்கறது கூட ரெடியா இல்ல, எல்லாம் தட்டி கழிக்கதான் பாக்குறாங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலாம். உடனே அள்ளிதான் வந்து சரி கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்ப நாங்க சாப்பாடுலாம் வச்சு கொடுத்தா அவன் சாப்பிடவே இல்லை. நல்லா கஞ்சி ஊறுகாய் எல்லாம் வச்சு கொடுத்தாலாம். அவன் ஏதோ வேண்டா வெறுப்பா சாப்பிட்டுட்டு ஏதோ ரோபோட்டிக் மாதிரி ஒரு டேஸ்டும் இல்லாம பார்க்காம வச்ச சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு படுக்க போயிட்டான். நைட் அவ தூக்கத்துல வந்து கண் முழிச்சு பார்த்தா அவளோட ஹஸ்பண்டை காணும், யாரும் நம்ம ஹீரோவை காணும், மருதை வந்து காணும். இவளுக்கு வந்து காணும் அப்படின்னா தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா ஒரு மனுஷன் வந்து இந்த கொலைக்காரிக்கு தான் போயிருப்பாரு அப்படின்ட்டுன்னு விறுவிறு நடந்து போனாலாம். பார்த்தா இவன் ஒரு கம்பி கோடாரி கட்டை அதெல்லாம் எடுத்துட்டு கடப்பாரெல்லாம் எடுத்துட்டு அந்த காட்டாமனுக்கு செடியை வந்து பிடுங்கிறதுக்கு ரெடி ஆகுறானா. உடனே அள்ளியும் பார்த்துட்டு எல்லா கஷ்டத்துலயும் என்ன கூட வச்சுக்கிறேன்பீங்களே, ஏன் என்ன கூப்பிடல, எழுப்பிருக்க வேண்டியதானே, நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே முதல்ல ஒரு அடி எடுத்து வச்சு அந்த ஊருக்காக அவங்க அந்த காட்டாமனுக்கு செடியை தானாவே எல்லாத்தையும் கிளீன் பண்றதுக்காக வந்து இது பண்றாங்க. இது வந்து அதிகாலை, ஓகே ரொம்ப காலையில நடக்குது, ஒரு 3-4 மணி போல. என்ன தூக்கமே வரல படுத்து பார்த்து. சோ நம்மளாவது பண்ணுவோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணி போட்டுருவோம், எவனும் வரலாம் பரவாயில்ல அப்படின்ட்டுன்னு.
சோ எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பக்கமா வந்து காலையில மீன் பிடிக்க போவான் இல்லையா நம்ம மாரிமுத்து. சோ மாரிமுத்தி வாரான். வந்துட்டு ஐயோ என்னடா அவனுக்கு மனசே கேட்கல, ஏன்னா காலையிலதான் வந்து சாரி ஈவினிங் தான் கேட்டுட்டு போயிருக்கான் ஹெல்ப் பண்ண வாடா அப்படின்ட்டுன்னு. ஏன்னா அவனுக்கும் தெரியுது இந்த காட்டாமணி செடி தான் அப்படி ஊருக்கே ஃபுல்லா ஏதோ ஒரு தோஷம் மாதிரி இருக்கு, அதை பிடிங்கி போட்டாச்சு அப்படின்னா தண்ணி எல்லாமே வடிஞ்சு ஓடிடும் எல்லாருக்குமே தெரியுது. சோ நம்ம சரி அவனே அவனும் போட்டாட்டும் தனியா இருந்து வேலை பாக்குறாங்க, அப்ப நம்மளும் வந்து பாக்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டுன்னு மாரிமுத்து கூட சேர்ந்துக்கிறான். சோ 3வது ஆளா. சோ இப்ப உங்க 3 பேர் இந்த ஃபீல்ட்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அந்த செடியை வந்து பிடுங்கி போடுற வேலையில. அடுத்ததா அவங்க பொண்ணு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா தாத்தா பாட்டி 2 பேரும் வந்து மாட்டு வண்டியில போயிட்டு இருக்காங்களா. மாட்டு வண்டியில போகும்போது இந்த 3 பேரும் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்களா. கிளீன் பண்ணது பார்த்து இந்த தாத்தாக்கு இருக்கவே முடியலையா. 3 சின்ன பசங்க கிளீன் பண்ணிட்டு ஊருக்கு பெரிய மெராசு நான் அந்த இடத்துல இல்லைன்னா எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கமாயிடும் பிறகு அப்படின்ட்டுன்னு நல்லா துள்ளி குதிச்சு இறங்கிட்டாராம். இறங்கி அந்த பாட்டிமா கேக்குது எங்க போறீங்க அப்படின்ட்டுன்னு, பிறகு நான் போய் இறங்கி வேலை பார்க்க வேண்டாமா அப்படின்ட்டுன்னு இவரும் கிளீன் பண்ண போயிட்டாரு பின்னாடியே அந்த பாட்டி. சோ இந்த ஒரு நியூஸ் இந்த மாட்டுக்காரன் வழியா அந்த ஊர் மக்களுக்கு மறுபடியும் போயிட்டு அவங்க வந்து மாட்டுக்கார வண்டியை வந்து பொண்ணு வீட்டுக்கு எல்லாம் போல திரும்பி ஊருக்கே போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்படி மிராசு பெரிய மனுஷங்கள்ல இருந்து எல்லாருமே இப்படி வேலை பாக்குறாங்க அப்படின்ட்டுன்னு அந்த மாட்டுக்காரன் போயிட்டு ஊருக்குள்ள சொல்லிட்டானா, ஐயோ இப்படி எல்லாரும் வேலை பார்க்காங்களே நம்ம ஊருக்காக, அப்ப நம்ம ஊருக்கு எல்லாம் போக வேண்டாமா அப்படின்னுட்டுன்னு வீட்டுக்கு ஒவ்வொருத்தரா நம்ம மருதை என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு ஒருத்தர் அமிச்சா கூட எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான் ஒரே நாள் நைட்ல. சோ அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து ஒவ்வொருத்தரா வந்து எல்லாரும் அந்த நீங்க நைட்டே கிளீன் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே மழை வந்துச்சு, பட் மழையில வந்து எந்த ஒரு பயிருமே சேதமாக்கல, எல்லாமே காப்பாத்திட்டாங்க. அவங்க பிடிங்க அந்த காட்டாமணிக்கு செடியில இருந்து எல்லாமே கிளீனா போயிடுச்சு. இதுதான் அந்த கதை. அதாவது வாழ்க்கையில முதல் அடி எடுத்து வைக்கிறதா ரொம்ப கஷ்டம். முதல் அடி நம்ம எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பின்னாடி வர ஃபாலோவர்ஸ் அவனே பண்ணிட்டான் நமக்கு என்ன அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வந்துருவாங்க இல்லையா. சோ அந்த முதல் அடி யாரும் எடுத்து வைக்கிறா அப்படிங்கறதா எல்லா விஷயத்துலயுமே அப்படிதான் லைஃப்லயுமே. இப்ப ஏதாவது ஒரு விஷயம் நீங்க டிஃப்ரெண்டா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க, ஐயோ அது பண்றதுலாம் கஷ்டம் அப்படின்ட்டு. சோ இப்ப நீங்க மனசு வந்து உங்களால முடியும் அப்படின்ற கான்பிடென்ட்ல முதல் அடி நீங்க எடுத்து வச்சீங்க அப்படின்னா பரவாயில்ல அவனையும் பண்ணிட்டான் நம்மளாலையும் பண்ண முடியும் இல்ல, அவளாலையா பண்ணிட்டா நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்ட்டுன்னு அடுத்த இது உங்களை பார்த்து படிச்சு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம முதல் அடி எடுத்து வைக்கிறது நம்மளாதான் எடுக்கணும். சோ அதான் உங்களுக்கும் பெருமை, உங்களை சார்ந்தவங்களுக்கும் பெருமை இல்லையா. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உங்களுக்கு நீங்க கொடுக்கணும். நீங்க எல்லாரும் முன்னாடி ஷைன் ஆகும்னு நினைப்பீங்க இல்லையா. சோ எந்த ஒரு விஷயத்தையும் பேக் அடிக்காம ஒரு துணிஞ்சு நீங்க எல்லாத்தையுமே வந்து எடுத்து பண்ணணும் அப்படிங்கறதா இந்த ஷார்ட் ஸ்டோரி. சூப்பர் ஸ்டோரியில உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம. அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.